வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாத தேவனாக, கிருபை உள்ளவராக உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த நல்ல ஆண்டவரை நீ நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது போல, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த மக்களை ஆண்டவர் வாழ வைக்கிற தேவன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததன் நோக்கமே, அவரை நோக்கி பார்க்கிற எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவானவர் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே நமக்காக தொங்கி மரித்தார். அந்த இயேசுவை நீ நோக்கி பார்ப்பாயானால் நீ ரட்சிக்கப்படுவாய். நான் தேவன், நான் சர்வ வல்லமை உள்ளவர், என்னை அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே முழுமனதோடு அவரை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தை முத்தஞ்செய்வாயானால் உன் வாழ்க்கை இன்று ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். அவருடைய முகப்பிரகாசம் உன்னில் வீசட்டும். ஆமேன். ஆதார வசனம்: பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஏசாயா 45:22.